நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தைச் சேர்ந்த வரலாற்று பேராசிரியர் அரங்கமாய கிருஷ்ணன் ஜெயப்பிரதா ஆகியோர் வீடூர் பகுதியில் நேற்று கள ஆய்வு செய்த போது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நெசவு தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட சுடுமண்ணால் ஆன துளை வடிவம் கொண்ட தக்களி, சுடுமண் பானை ஓடுகள், பெண்கள் கண்ணில் மையிடுவதற்கு பயன்படுத்திய செம்பினால் ஆன அஞ்சனக்கோல் ஆகியவற்றை கண்டுபிடித்துள்ளனர். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செங்கமேடு பகுதியைச் சேர்ந்த கோவிந்தனின் மகன் பள்ளிக்கு செல்லும் போது பேருந்திலிருந்து தவறி விழுந்து காயம் ஏற்பட்ட நிலையில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த செய்தியை அறிந்து இன்று அக்டோபர் 13 அன்னியூர் சிவா MLA நேரில் சென்று பார்வையிட்டு தேவையான சிகிச்சை அளிக்க மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அக்டோபர் 13 திங்கட்கிழமை பால்பாண்டியன் பாத்திரக்கடை உரிமையாளர் KPN ரமேஷ் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில கொள்கை விளக்க செயலாளர் வழக்கறிஞர் S. பாலாஜி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் உள்ள சிப்காட்டில் இன்று அக்டோபர் 13 முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக புதிதாக கட்டப்பட்டுள்ள மருந்தியல் பூங்காவை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மஸ்தான் MLA சிப்காட் அலுவலகத்தில் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று மேஜிக் பஸ் ஃபவுண்டேஷன் இணைந்து உலக மனநல தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்விற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் திரு நாகராஜன் அவர்கள் தலைமை தாங்கி மனநலம் பேணுவோம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். பொள்ளாச்சி அக்டோபர் 13 ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி அம்மன் இன்றைய சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலிக்கும் காட்சி. மண்டல பூஜை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த சின்னகரம் ஊராட்சியில் அருள்மிகு பொன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றதை முன்னிட்டு 40வது நாள் சிறப்பு மண்டல பூஜை நடைபெற்றது. ஆரோவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தியும் சைக்கிள் ஓட்டுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நேற்று நடந்த சைக்கிளத்தான் போட்டியில் 101 பேர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இன்று அக்டோபர் 13 திங்கட்கிழமை 5 புதிய தாழ்தள சொகுசு பேருந்து சேவையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொடியசைத்து மஸ்தான் MLA துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியம் அன்னமங்கலம் ஊராட்சி கலிங்கமலை கிராமத்தில் இன்று அக்டோபர் 13 திங்கட்கிழமை புதிதாக கட்டப்பட்ட பகுதி நேர நியாய விலை கடையை மஸ்தான் MLA திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்நிகழ்வில் மேல்மலையனூர் ஒன்றிய செயலாளர் LB நெடுஞ்செழியன் மற்றும் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.